ஹாய் நண்பர்களே! இனி வரப்போகும் எபிசோட்களில் கதையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பம் உருவாகப் போகிறது. இதுவரை பல பிரச்சனைகளை சந்தித்த சுரேஷும் மதியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் தலையிட்டு எல்லாவற்றையும் தனது விருப்பப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கும் தங்கராஜின் செயல்கள் மீண்டும் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கப் போகின்றன. சுரேஷ் மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார். தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களால் அவருக்குள் ஏற்கனவே நிறைய கோபமும் ஏமாற்றமும் இருக்கிறது. அந்த நிலையில் தங்கராஜ் கொடுக்கும் ஒவ்வொரு ஆலோசனையும் அவரை மேலும் சங்கடப்படுத்துகிறது. சில நாட்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்த இடமே இப்பொழுது அவருக்கு ஒரு சிறை போல தோன்றுகிறது. அதனால் மதியையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு திரும்பி விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஆனால் அந்த முடிவு அனைவரையும் அதிர்ச்சியடைய வைக்கிறது. காலை நேரத்தில் தங்கராஜிடம் தனது முடிவை சுரேஷ் நேராக சொல்லும்போது அங்கு நிலவும் சூழ்நிலை முற்றிலும் மாறிவிடுகிறது. இங்கே இருந்தால் பிரச்சனை சரியாகும் என்று நம்பி உங்களை கூட்டிக் கொண்டு வந்தேன். இப்போது திடீரென்று கிளம்பப் போகிறேன் என்று சொல்வது என்ன அர்த்தம் என்று தங்கராஜ் கேட்கும்பொழுது சுரேஷுக்கு எரிச்சல் அதிகரிக்கிறது. அவர் மனதில் இருந்ததை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் தவிக்கிறார். மதியும் அமைதியாக இருந்தாலும் மனதிற்குள் இதே எண்ணத்தையே வைத்திருக்கிறார். இருவரும் தனியாக வாழ்ந்து தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தங்கராஜ் அதை ஏற்கத்த தயாராக இல்லை. அவர் எப்படியாவது அவர்களை அங்கேயே தங்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். வெளிப்படையாக அது அக்கறை போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அவருக்கு வேறு ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை யாரும் உணரவில்லை. அந்த நேரத்தில் சுரேஷின் தலையில் இருக்கும் காயத்தை காரணமாக்கி தங்கராஜ் புதிய பேச்சை ஆரம்பிக்கிறார். இந்த காயத்தை பற்றி வீட்டில் யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வாய் என்று அவர் கேட்கும்போது சுரேஷ் சற்று பதறிவிடுகிறார். ஏனெனில் அந்த காயம் எப்படி ஏற்பட்டது என்பது அனைவருக்கும் தெரிய வந்தால் மீண்டும் தேவையில்லாத விவாதங்கள் உருவாகும். மதி அந்த நிலையை பார்த்து சிரிப்பை அடக்கிக் கொள்கிறார். ரேவதியும் தனது பாணியில் பேச ஆரம்பிக்கிறார். வெளியில் உள்ளவர்களை சமாளிக்கலாம், ஆனால் குடும்பத்தினரிடம் என்ன சொல்லப் போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது சுரேஷ் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறார். இதையே பயன்படுத்தி தங்கராஜ் இன்னும் சில நாட்கள் இங்கேயே இரு என்று வற்புறுத்துகிறார். ஆரம்பத்தில் மறுத்தாலும் இறுதியில் வேறு வழியில்லாமல் சுரேஷ் சம்மதிக்கிறார். ஆனால் அந்த சம்மதத்தின் பின்னால் விருப்பமில்லை, வெறும் சோர்வு மட்டுமே இருக்கிறது. சாப்பாட்டு நேரத்தில் கூட சுரேஷுக்கு அமைதி கிடைக்கவில்லை. அவருக்காக சிறப்பாக சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட அழைக்கிறார்கள். மனதில் இருந்த கோபத்தால் சாப்பிடவே விருப்பமில்லை என்றாலும் அனைவரின் வற்புறுத்தலால் அமர்கிறார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கிரேவி அவரது யூனிஃபார்மில் கொட்டுகிறது. ஏற்கனவே வேலைக்கு செல்ல தயாராக இருந்த சுரேஷ் அதனால் மேலும் கோபமடைகிறார். வேறு யூனிஃபார்ம் இல்லாததால் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறார். அந்த நிலையை பார்த்து மதி சிரிப்பதை கவனிக்கும் சுரேஷ் அவள் தன்னை கேலி செய்கிறாள் என்று நினைக்கிறார். உண்மையில் மதி சிரித்தது அந்த சூழ்நிலையின் வேடிக்கையை பார்த்துதான். ஆனால் சுரேஷின் மனதில் ஏற்கனவே இருக்கும் குழப்பம் காரணமாக அவர் அனைத்தையும் தவறாக புரிந்து கொள்கிறார். இதனால் அவருக்குள் மதியை பற்றிய இன்னும் பல தவறான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. அதற்குப் பிறகு தங்கராஜ் மீண்டும் தனது பழைய அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். மனைவியை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும், குடும்பத்தில் யார் முடிவு எடுக்க வேண்டும், யார் யாரை கேட்க வேண்டும் என்று நீண்ட பேச்சை தொடங்குகிறார். சுரேஷ் அமைதியாக கேட்டாலும் அவரது மனதில் அந்த வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. ஏனெனில் இதுவரை தங்கராஜ் சொன்ன எந்த ஆலோசனையும் மதி விஷயத்தில் நல்ல முடிவை கொடுத்ததில்லை. மாறாக ஒவ்வொரு முறையும் பிரச்சனை அதிகரித்திருக்கிறது. அதனால் அவர் இனிமேல் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தன்னுடைய மனசாட்சியை மட்டும் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்லத் தயங்குகிறார். இந்த தயக்கமே பின்னர் பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. மதி கல்லூரிக்கு கிளம்பும் நேரத்தில் கூட ஒரு சிறிய சம்பவம் நடக்கிறது. வீட்டிலிருந்த அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பும் அவர் வெளியே நின்று கொண்டிருக்கும் சுரேஷிடமும் தங்கராஜிடமும் எதுவும் சொல்லாமல் செல்கிறார். இதை பார்த்த தங்கராஜ் உடனே அதை பெரிய விஷயமாக மாற்றுகிறார். உன் மனைவிக்கு இவ்வளவு திமிர் வந்துவிட்டதே என்று கூறி சுரேஷின் மனதில் சந்தேகத்தை விதைக்க முயற்சிக்கிறார். ஆனால் இந்த முறை சுரேஷ் அந்த பேச்சை முழுமையாக ஏற்கவில்லை. மதி மாறி வருகிறாள், இனிமேல் பழைய மாதிரி சண்டைகள் இருக்காது என்று அவர் நம்புகிறார். இந்த நம்பிக்கை தங்கராஜுக்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் சுரேஷும் மதியும் சமரசமாகிவிட்டால் தனது தலையீட்டிற்கு இடமே இருக்காது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் மிகவும் ஆபத்தான ஒரு திட்டத்தை தங்கராஜ் மனதில் உருவாக்குகிறார். மதியின் தன்னம்பிக்கை அவளுடைய வேலையிலிருந்து வருகிறது என்று அவர் முடிவு செய்கிறார். அந்த வேலை இல்லாமல் போனால்
அவள் இயல்பாகவே அடங்கி விடுவாள் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு பெண்ணின் சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் உடைத்து குடும்பத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பழைய எண்ணத்தில் அவர் சிக்கி கணக்கிடுகிறார். இதை சுரேஷிடம் சொல்லும்போது சுரேஷ் வெளிப்படையாக எதிர்க்கிறார். வேண்டாம் மாமா, அவளை அவள் வழியில் விடுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் தங்கராஜ் அதை கேட்கவே தயாராக இல்லை. சுரேஷ் சம்மதிக்காவிட்டாலும் தனது திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறார். வீட்டில் ரேவதியுடன் பேசும்போதும் தங்கராஜின் எண்ணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. தனது அனைத்து ஆலோசனைகளும் சரிதான் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் ரேவதி மிகவும் நேர்மையாக பதில் சொல்கிறார். நீங்கள் சொல்வது எல்லாம் சரியான வழி போல எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். அந்த பதில் தங்கராஜுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதுவரை யாரும் அவரிடம் இவ்வளவு நேராக பேசவில்லை. இருந்தாலும் அவர் தனது எண்ணத்தை கொள்ளவில்லை. மாறாக தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணத்துடன் மேலும் பிடிவாதமாக மாறுகிறார். இந்த பிடிவாதமே அவரை அடுத்த கட்டத்திற்கு தள்ளுகிறது. அடுத்ததாக அவர் மதி வேலை பார்க்கும் கல்லூரிக்கு நேரடியாக செல்கிறார். அங்கு நிர்வாகத்தினரை சந்தித்து மதியின் வேலையை நிரந்தரமாக்க வேண்டாம் என்று பேச முயற்சிக்கிறார். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, இந்த நேரத்தில் அவளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று பல காரணங்களை சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் தேவையானால் பண உதவியும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று மறைமுகமாக தெரிவிக்கிறார். முதலில் அவருடைய பேச்சு சிலருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மதியின் நிரந்தர நியமனத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் என்ற எண்ணமும் உருவாகிறது. இதை அறியாமல் மதி தனது எதிர்காலத்தை பற்றிய கனவுகளோடு இருக்கிறார். ஆனால் விதி வேறு மாதிரி செயல்படுகிறது. சில சந்தேகங்கள் காரணமாக மதி நேரடியாக நிர்வாகத்தை சந்திக்கிறார். அப்போதுதான் தங்கராஜ் வந்த விஷயம் அவருக்கு தெரிய வருகிறது. ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தாலும் உடனே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறார். உண்மையை முழுவதுமாக சொல்லாமல் தங்கராஜ் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் தனது முன்னேற்றத்திற்காக அக்கறை கொண்டவர் என்றும் கூறுகிறார். நிர்வாகத்தினருக்கு ஏற்கனவே தங்கராஜ் மீது நல்ல அபிப்பிராயம் இருப்பதால் அவர்கள் மதியின் வார்த்தைகளை நம்புகிறார்கள். அதன் விளைவாக சூழ்நிலை முற்றிலும் தலைகீழாக மாறுகிறது. தடுக்க நினைத்த காரியமே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறது. மதியின் திறமை பற்றியும் அவரது பணித்திறன் பற்றியும் ஆசிரியர்கள் அனைவரும் நல்ல கருத்தை தெரிவிக்கிறார்கள். மாணவர்களின் தேர்வு முடிவுகள் மிகச் சிறப்பாக இருப்பதால் அவருக்கு நிரந்தர நியமனம் கொடுக்க வேண்டுமென்ற ஆதரவு அதிகரிக்கிறது. இதை கேட்ட நிர்வாகம் எந்த தயக்கமும் இல்லாமல் முடிவை எடுக்கின்றது. மதிக்கு நிரந்தர வேலை வழங்க தீர்மானிக்கப்படுகிறது. இதை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அறிவிக்கவும் முடிவு செய்கிறார்கள். மேலும் அந்த நியமன கடிதத்தை தங்கராஜ் கையாலேயே கொடுக்க வேண்டும் என்ற யோசனையையும் மதி மிகவும் சாமர்த்தியமாக உருவாக்குகிறார். இதனால் தங்கராஜ் தன்னுடைய திட்டத்திலேயே சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்படுகிறது. இதற்கிடையில் சுரேஷுக்கும் தங்கராஜுக்கும் கல்லூரியில் இருந்து அழைப்பு வருகிறது. ஒரு முக்கியமான விஷயத்திற்காக உடனே வரவேண்டும் என்று கூறப்படுகிறது. இருவருக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு தெரியாது. சுரேஷ் மதியை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். தங்கராஜ் வேறு காரணத்தால் வருகிறார். ஆனால் உள்ளே சென்றதும் அவர்கள் எதிர்பாராத காட்சியை பார்க்கிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டுகிறார்கள். மதியின் சாதனைகள் பற்றி பெருமையாக பேசுகிறார்கள். சுரேஷ் குழப்பத்துடன் நிற்கிறார். தங்கராஜோ இன்னும் எதுவும் புரியாமல் இருக்கிறார். சில நிமிடங்களில் உண்மை அவர்களுக்கு தெரிய வருகிறது. நிர்வாகத்தினர் தங்கராஜை மேடைக்கு அழைத்து மதியின் நிரந்தர நியமனக் கடிதத்தை அவருடைய கையால் வழங்கச் சொல்கிறார்கள். அந்த நொடியில் தங்கராஜின் முகத்தில் ஏற்படும் மாற்றம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. தடுக்க நினைத்த விஷயத்தை தானே நிறைவேற்ற வேண்டிய நிலை அவருக்கு வருகிறது. மதி மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார். அவரது கண்களில் வெற்றி தெரிகிறது. சுரேஷ் அதிர்ச்சியடைந்தாலும் மனதிற்குள் பெருமை கொள்கிறார். ஏனெனில் மதி தனது திறமையால் இந்த நிலையை அடைந்திருக்கிறார். யாருடைய உதவியாலும் அல்ல, யாருடைய பரிதாபத்தாலும் அல்ல. அதன் பிறகு அனைவரும் ஒன்றாக காரில் திரும்பும்போது உண்மையான மோதல் ஆரம்பிக்கிறது. தங்கராஜின் திட்டம் எப்படி அவருக்கே எதிராக திரும்பியது என்பதை மதி தெளிவாக விளக்குகிறார். என் தகுதிக்கு உரியதை நான் பெற்றேன், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று உறுதியாக சொல்கிறார். தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக எந்த அளவுக்கும் செல்ல தயார் என்று கூறுகிறார். அந்த வார்த்தைகள் தங்கராஜை அமைதியாக்குகின்றன. ஏனெனில் இதுவரை அவர் நினைத்த மதி இப்போது இல்லை. தன்னுடைய உரிமையை புரிந்து கொண்டு அதற்காக போராடும் ஒரு பெண்ணாக அவர் மாறியிருக்கிறார். சுரேஷும் இந்த சம்பவத்திற்குப் பிறகு பல விஷயங்களை உணர ஆரம்பிக்கிறார். மதி மீதிருந்த பல தவறான எண்ணங்கள் மெதுவாக உடைந்து போகின்றன. அவள் பிடிவாதமாக இருப்பது குடும்பத்தை அழிக்கல்ல, தனது கனவுகளையும் மரியாதையையும் காப்பாற்றத்தான் என்பதை புரிந்து கொள்கிறார்.
அதே நேரத்தில் தங்கராஜின் ஆலோசனைகள் தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே உருவாக்கியிருக்கின்றன என்பதையும் உணர்கிறார். இதனால் இனிமேல் தனது வாழ்க்கை பற்றிய முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்ற உறுதியும் அவருக்குள் உருவாகிறது. இந்த மாற்றம் எதிர்காலத்தில் சுரேஷ் மற்றும் மதியின் உறவை புதிய பாதைக்கு கொண்டு செல்லும்.